வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை 21/7/2026. செவ்வாய்க்கிழமை அப்படி சொன்னாலே அந்தோணியாருக்கு மிக உகந்த நாள். இந்த நாளில் புனித அந்தோணியாரை புளியம்பட்டிக்கு சென்று தரிசனம் செய்யலாம் என்று எண்ணி நான் கிளம்பினேன். நல்லா ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால அந்த காற்று பயங்கரமாக சுழன்று தான் அடிச்சிட்டு இருந்தது. டூ வீலர் ஓட்டுறது ரொம்ப கடினமாக இருந்தது. எனக்கு தூத்துக்குடியிலேருந்து இந்த புளியம்பட்டி ஊருக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் கரெக்டாக சென்டரில் இருக்கிறது இந்த தெய்வ செயல்புரம் தான். தெய்வ செயல்புரத்தில் இந்த அனுமர் சிலை இருக்குது பார்த்திங்களா, இது ஒரு கோவில். இந்த இடத்து வழியாகத்தான் நம்ம புளியம்பட்டி புனித அந்தோணியார் ஆலயத்துக்கு போக வேண்டியது இருக்குது. இந்த ஆலயத்திற்கு இந்த சிலையிலிருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 11 கிலோமீட்டர் இருக்குது. பார்த்திங்கன்னா மைல்கல்லாம் இப்போ புதுசாக பெயிண்ட் அடித்து வச்சுருக்கிறாங்க. இடையில ரொம்ப நாள் அந்த மைல்கல்லாம் காணாமையே போயிடுச்சு, எங்கே இருந்ததுனே தெரியாது. இப்போ இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ரோட்டில் ஒரு தடவை ஒரு வண்டி வருது அப்படின்னு சொன்னால் எதிரே வரக்கூடிய வண்டி கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காரணம் ஒரு குறுகிய சாலை இது. இப்போது சில இடங்கள் இதை அகலப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் முழுமையாக அகலப்படுத்தாமல் அப்படியே பாதியாக அங்கங்கே அப்படி தொடாமல் என்னன்னு தெரில, அப்படி தான் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது ஒரு ஒர்க்கை எடுத்துட்டாங்கன்னா அதை முழுமையாக அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது இன்னும் பண்ணாமே இருக்கிறாங்க. அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்தது. இங்கே பாருங்கள், இங்கே வரைக்கும் முடிச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் கொஞ்சம் தகராறாக தான் இருக்குது. இதை கடந்து தான் போக வேண்டியிருக்கு. நம்ம இதை முழுமையாக இந்த 11 கிலோமீட்டரையும் நல்ல அகலமான சாலைகளாக செய்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் வாகனங்கள் எளிதாக எதிரே வரக்கூடிய வாகனங்கள்லாம் கடக்க முடியும். அதனால் அதை சீக்கிரம் முடிப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வழக்கமாக அந்தோணியார் கோவில்களில் செவ்வாய்க்கிழமை நல்ல கூட்டம் இருக்கும். அதே மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமையும் புனித அந்தோணியார் ஆலயத்தில், புளியம்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த அந்தோணியார் ஆலயத்தில் நல்ல ஒரு கூட்டம் இருந்தது நண்பர்களே. பாருங்கள், நிறைய வாகனங்கள்லாம் நிப்பாட்டி இருக்கிறாங்க. இந்த பக்கம் அசனம் போடுற இடம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 12 மணிக்கு மேலே அந்த பூசை முடிஞ்சோன்னா மக்கள் அசனத்துக்காக இங்கே வந்துடுவாங்க. இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போகும்போதே திருப்பலி ஆரம்பமாகிட்டு, நான் 12 மணிக்கு முன்னாடி போயிட்டோம்னா நம்ம முழுமையான திருப்பலியை பார்க்கலாம். நான் உள்ளே வரும்போதே 12:15 மேலே ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்க்கலாம் மக்கள் அந்த திருப்பலியில் ரொம்ப சின்சியராக பங்கெடுத்துட்டு இருந்தாங்க. சரி வாங்க நம்ம போய் இப்போ அந்த மெயின் ஆலயம் அப்படி சொல்லுவாங்க இல்லை, முக்கியமான ஆலயம், மெயின் சர்ச்சு, அதில் போய் பார்க்கலாம் அந்த நேரம். இப்போ இந்த மண்டபத்தில் இருந்தும் அங்கே ஒரு பெரிய மண்டபம் கட்டியிருக்காங்க பாருங்கள், அங்கே தான் பூசை நடக்குது. அதை எல்லோரும் பார்த்துட்ருக்குறாங்க. பாருங்கள் மக்கள்லாம் பரபரப்பாக போயிட்டுருக்குறாங்க உள்ள. இன்றைக்கி அசனத்துக்கு ஒரு ஆடு இங்கே ரெடியாக நிற்கிறாரு பாருங்கள், மாலை போட்டு கதறிக்கிட்டே இருந்தது. சரி அந்தோணியாருக்கு நேர்ந்து விட்ட ஆடு அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே நான் போயிட்டேன். உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே நிறையா கம்புகள்லாம் கட்டியிருந்தது. காரணம் உள்ளே பராமரிப்பு பணிகள், அந்த பெயிண்ட் அடிக்கிற வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு இடையில முன்னாடி கொஞ்சம் இடம் விட்டுருந்தாங்க. அந்த இடத்துல தான் பக்தர்கள்லாம் வழிபாடு நடத்திட்டு இருந்தாங்க. வேறு ஒரு எந்த அந்தோணியார் ஆலயத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு இங்கே பார்த்திங்கன்னா புனித அந்தோணியாருடைய வலது கையில் ஆண்டவர் குழந்தையாக இருப்பது போன்று வடிவமைக்கப்பட்டிருக்கும். மற்ற ஆலயங்களில் பாருங்கள் இடது கையில் ஆண்டவர் இருப்பார். இந்த ஒரு ஆலயத்தில் மட்டும்தான் வலது கையில் குழந்தை இயேசு அந்தோணியாருடைய திருக்கரங்களில் இருப்பார். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சின்ன அந்தோணியார் சிறுமம் வச்சு மக்கள் காணிக்க அப்புறம் விண்ணப்பங்கள்லாம் ஒவ்வொரு பாக்ஸ்லையும் எழுதி போட்டுட்டு இருந்தாங்க.
சரி உள்ள ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்து பார்த்தா நிறைய இந்து மக்கள் தான் அதிகமாக கண்ணில் பார்த்தேன். நிறைய பேர் எனக்கு தெரிந்த நண்பர்களே வந்திருந்தாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்து சகோதரர்கள் தான். ஆனால் இந்த புளியம்பட்டி அந்தோனியாரின் மீது அவ்வளவு நம்பிக்கை வைத்து அவங்களுடைய நேர்ச்சையெல்லாம் வந்து இங்கே நிறைவேற்றுறாங்க நண்பர்களே. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த ஆலயத்திற்கு கிறிஸ்தவர்களோடு இணைந்து நிறைய இந்து சமூக மக்கள் வருவது அப்படிங்கிறது வந்து அந்தோனியாருடைய ஆலயத்தில் அதிக அளவில் நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் அவங்க தான் கிடாவே வெட்டுறாங்க. இங்கே வந்து கிடா வெட்டி அந்த அசனம் போடுறது 13 பேருக்கு ஒரு ஓலைப்பெட்டியில் வச்சு அந்த அசனத்தை வந்து கொடுப்பாங்க. அதையும் நம்மால் இங்கே காண முடிந்தது. ஆனால் வெயில் பார்த்திங்கன்னா நண்பர்களே சரியான வெயில். என்னால் 2 வீலரே அங்கே ஓட்டிகிட்டு போய் இறங்குறதுக்குள்ளே ரொம்ப களைப்பாயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு ஒரு வெயிலுடைய தாக்கம் இருந்தது. ஏன்னா டெய்லி வானிலை அறிக்கை சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க, வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது, செல்சியஸ் ஏறிட்டே இருக்குது தினந்தோறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வாங்க, அந்த கோயில் வளாகத்துக்கு முன்பாக ஒரு கொடிமரம், அந்த கொடிமரத்தை மக்கள் பயபக்தியோடு சுற்றி வந்து அவர்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுகின்றார்கள். அந்த மெழுகுதிரிலாம் வந்து அந்த கொடிமரத்துக்கு முன்னால் ஏற்றிட்டு இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது நண்பர்களே. இந்த சாதாரண காலகட்டத்திலும் செவ்வாய்க்கிழமைகளில் அநேக பக்தர்கள் எல்லாருமே வெளியூர்லேருந்து தான் வந்திருக்கிறாங்க. நிறையா ஒருத்தட்டால் நான் விசாரிக்கும் பொழுது தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கிறதா சொன்னார். இந்த புளியம்பட்டி அந்தோனியாருடைய கிருபையை கேள்விப்பட்டு, அவருடைய புதுமையை கேள்விப்பட்டு தஞ்சாவூர்லேருந்து அவர் வந்திருக்கிறதா வந்து சொன்னார். குடும்பத்தோடு வந்திருந்து ஒரு நேர்ச்சையை நேர்ந்திருக்காரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அங்கே இருந்து இதை பற்றி அவர் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு ஒரு வீட்டில் உள்ள ஒரு சின்ன கஷ்டத்துக்காக ப்ரேயர் பண்ணியிருந்திருக்கிறாரு. அந்த கஷ்டங்கள்லாம் தீர்ந்ததுக்கப்புறமா அந்தோனியாரை வந்து நேரில் சந்தித்து தன்னுடைய நன்றி கடனை செலுத்தும் விதமாக குடும்பத்தோடு அவர் வந்து இங்கே வந்திருக்கிறதா என்கிட்ட வந்து சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே வெளியூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய பக்தர்களாம். அத்தனை கார்கள் இங்கே வந்து தூத்துக்குடியிலேருந்தும் திருநெல்வேலியிலிருந்தும் செவ்வாய்க்கிழமைகளில் அதிக அளவில் பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டு வருகின்றது நண்பர்களே. அதனால் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் சரி, ஒன்று திருநெல்வேலிக்கு வந்துடுங்க, இல்லை தூத்துக்குடிக்கு வந்துடுங்க. இப்போ மதுரையிலேருந்து வர்றவங்களாம் திருநெல்வேலிக்கு வந்துட்டிங்கனாலும் ஈஸி தான், தூத்துக்குடிக்கு வந்துட்டாலும் ஈஸி தான். அதேமாதிரி நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டங்கள்லேருந்து வர்றவங்க நேரடியாகவே நீங்கள் திருநெல்வேலி கடந்து நம்ம புளியம்பட்டி அந்தோனியார் ஆலயத்துக்கு வந்துடலாம். இங்கே பாருங்கள், அதுக்கப்புறமா அந்தோனியார் ஆலயத்திற்கு மிக அருகிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெபி இருக்குது. ஆண்டவர் சிலுவையில் மரித்து தொங்குகின்ற அந்த சிறுபத்தோடு அந்த கெபி இருக்குது. இங்கே பாருங்கள், முன்னால் இதுக்கு பக்கத்தில் வந்து மக்கள்லாம் வந்து மெழுகுதிரி ஏற்றிட்டு இருந்தாங்க. அது மெழுகுதிரி ஏற்றி இந்த இடமே வந்து பாருங்கள் பயங்கர புகை அடிச்சிட்டு உள்ளே தான் முதல்ல ஏற்றிட்டு இருந்தாங்க. அந்த இடமே வந்து பயங்கர புகையாக இருக்குது. இப்போ வந்து அதை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. நல்ல வேலை. இல்லைன்னா அந்த இடம் முழுக்க அந்த கறி பிடிச்சி அப்படி பார்ப்பதற்கு ஒரு சமையலறை மாதிரியே வச்சுருந்தாங்க. இப்போ தான் யாருடைய யோசனை தெரில, இந்த மெழுகுதிரி ஏற்றுறதை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், உள்ளே எத்தனை பேர் வந்து இந்த குழந்தை வரம் வேண்டி தொட்டிலாம் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா நண்பர்களே. நல்ல ஒரு கடினமான ஒரு பிரார்த்தனை. மக்கள் குழந்தை வரம் வேண்டி புதுசாக வீடு கட்டணும், எங்கள் வீட்டுக்கு இருக்கக்கூடிய கடன்கள் அடையணும், அந்த வீட்டு கடனால் கஷ்டப்பட்டுருக்கிறவங்க, வாடகை வீட்டிலே என்னாலும் நாங்கள் போய்கிட்டே இருக்கோம், எங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு இடம் வாங்கி அதில் ஒரு வீடு கட்டி நிம்மதியாக குடி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பூட்டுக்களை வந்து அதில் தொங்க விட்டுருக்குறாங்க. அதையும் நம்மால் பார்க்க முடிந்தது நண்பர்களே. மருத்துவம் ஒருபுறம் கை கொடுத்தாலும் இறை வழிபாடு அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா? இறைவனும் மருத்துவர் ரூபத்தில் நமக்கு உதவி புரிகின்றார், புதுமைகள் செய்கின்றார் அப்படிங்கிறத நம்ம மக்கள்லாம் வந்து உணர்ந்து புனித அந்தோனியாரை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்களும் இதுவரை வராமல் இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள். நிறையா கவலைகளோடு, நிறையா நோய்களோடு, நிறைய பிரச்சனைகளோடு எந்த கடவுள்கிட்ட போய் முறையிட, எங்கே போக அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பங்களோடு நம்மள பல பேர் இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு முறை புளியம்பட்டி அந்தோனியார் திருத்தலத்திற்கு வாங்க. உங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள், உங்களுடைய மன்றாட்டுகள் எல்லாத்தையும் அங்கே வந்து நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக அந்தோனியார் வழியாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த பின்னால் வந்து ஒரு கெபி ரொம்ப நாளாக தனியாக தான் இருந்தது. இப்போ அதுக்கு மேலே ஒரு பெரிய ஷெட்டு போட்டிருக்காங்க. அதுவும் அதில் இருந்த அந்த ஃபுல் காம்பவுண்டு, அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த வளாகம் முழுக்க
ஒரு மிகப்பெரிய ஷெட்டு வேலை நடந்துகிட்ருக்கு. இங்கே வச்சு நம்ம திருப்பலிகள் நிறைவேற்றும் பொழுது நல்ல ஒரு நிழலாக இருக்கும். அதுக்காக தான் அந்த ஏற்பாடுகள் செய்துட்ருக்காங்க. போன முறை நான் இங்கே வரும் பொழுது இந்த ஷெட்டு வந்து அப்போ தான் இந்த பில்லர்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பக்கத்தில் இன்னொரு ஷெட்டு வேலை நடக்க பாருங்கள். அதற்கான பணிகள் முடுக்கி விடப்பட்டு வேக வேகமாக போயிட்டுருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கெபி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருந்தது பாருங்கள். நல்லா அழகாக கற்களால் ஒரு மலை மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. மலை மாதிரியே இருக்குது பாருங்கள். அந்த ஒரு பீடம் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில். இதில் தான் திருப்பலி நிறைவேற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் வேலைகள் முடியல. இன்னும் டைல்ஸ் பதிக்கிற வேலைலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பலி நடந்துகிட்ருக்குது. எவ்வளோ பேர் பங்கு பெறுறாங்க பார்த்தீங்களா நண்பர்களே. செவ்வாய்க்கிழமைகளில் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் இங்கே வந்து கொடுங்கள், மன்றாடுங்கள். புனித அந்தோனியார் வழியாக அனைத்தும் உங்களுக்கு நல்லதே நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள். நண்பர்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் என்னால் அந்த உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடு நான் இன்னும் அதிக அளவில் நம்மளுடைய ஆலயங்களை எல்லாம் தேடி தேடி சென்று இதுவரை அறியாத பல விஷயங்களை இந்த சேனல் வழியாக உங்களுக்கு தருவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.